இந்த Yamaha FZ வெர்ஷன் 1ல வந்து நம்ம என்ன கம்ப்ளைண்ட்டை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 6 யூனிட் கப்ளர் ஷார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் ரிலே வந்து அவுட் ஆகிருச்சு. இந்த செல்ஃப் ரிலே மூலமாக தான் மெயினும் போக வேண்டியது இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வண்டியில் வந்து சார்ஜிங்குமே சரியாக ஏறலை. இந்த வண்டிக்கு சார்ஜிங் மீடியமாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த மினி ரிலேயில் வேறு கோளாறு இருந்துச்சு. இந்த டோட்டலாக இந்த மூணுமே எதனால் இந்த மாதிரி கோளாறாச்சு, எதனால் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதனால இல்லை, இந்த டிஜிட்டல் மீட்டர்னால தான். இந்த டிஜிட்டல் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வண்டி டிஜிட்டல் மீட்டர் ஃபால்ட் ஆகி தான் இருந்துச்சு. இந்த டிஜிட்டல் மீட்டரில் மழை தண்ணி பட்டாலோ கண்டிப்பாக இந்த மாதிரியான மெயின் லைன் போகிற எல்லா சர்க்கியூட்டுமே அடியாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 யூனிட்டில் ஒயிட் லைன் வரும், பார்த்துருப்பீங்க. அந்த ஒயிட் லைனும் அந்த ரெட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் லைன்லாம் மெயின் லைன், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே ரிலேலேருந்து அப்படியே டிஜிட்டல் மீட்டருக்கு எப்பயுமே போய்கிட்டே இருக்கும். இது சாவி இக்னிஷன் ஆன் பண்ணால் தான் கிடையாது, டிஜிட்டல் மீட்டருக்கு எப்பயுமே ஒரு இக்னிஷன் லைன் போய்கிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மழை தண்ணி பட்டாலோ எர்த்தும் பாசிட்டிவும் ஷார்ட் ஆகிறப்ப 6 யூனிட்டோ அந்த செல்ஃப் ரிலே அந்த மினி ரிலே அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியில் நல்ல வேலை இன்கேஸ் இப்போ வந்தாங்க, அதனால் நம்ம வந்து 6 யூனிட்டை தப்பிக்க வச்சாச்சு. பட் ரிலே எல்லாமே அவுட் ஆயிடுச்சு, ரிலே எல்லாம் மாற்ற வேண்டியதாகிடுச்சு. இந்த மாதிரி ஃபால்ட்டான டிஜிட்டல் மீட்டர் இருந்துச்சுன்னா முதல் கனெக்ட் பண்ணாதீங்க, டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டு அதை இன்ஸ்டலேஷன் பண்ணிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது, எல்லா சர்க்கியூட்டையும் காப்பாற்றிடும்.